தரிசனங்களை கொண்டு வந்து எங்கள் முன்னோர்களை சந்தித்து அவர்களை சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? சரின்னு சொல்றாங்களா, இல்ல உம்முன்னு உருன்னு பார்த்தாங்களா, இல்ல சந்தோஷமா சிரிச்சாங்களா? கட்டதல்ல தொடர்ந்து நாம் சில பாடல்களை தெரிந்த எங்களை நடத்துனீங்களே நன்றி, எங்களை பாதுகாத்தீங்களே நன்றி, என் குடும்பத்துக்கு நீங்க தான் உண்மையான ஒரு துணையா இருந்தீங்களே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி போகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் முன்னேறும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண போகிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் சேமமாய் இருக்க போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தூக்கினவர்களுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்றோம். கர்த்தருடைய கரத்தை பிடிக்க போகிறார். நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். செடிக்கு இந்த அத்தி மரத்துக்கு திராட்சை தோட்டத்தில் நடப்படுகிற ஒரு வாய்ப்பு கிருபையா கிடைச்சது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளக்குது? உங்களுக்கும் எனக்கும் சபையாகிய தோட்டத்துல வருகிற ஒரு வாய்ப்பு கிருபையா கற்றுக் கொடுத்தார். நீங்கள் நானும் சம்பாதிச்சதல்ல, நீங்கள் நானும் பிரயாசப்பட்டதல்ல, நீங்க விரும்பினதல்ல, நீங்க ஜெபித்ததும் அல்ல. தேவன் விரும்பினா, தேவன் திட்டம் பண்ணினா, தீர்மானம் பண்ணினா, கிருபையா கர்த்தர் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். கேட்ட இறை வார்த்தைகள் இவருடைய கால்களுக்கு மட்டுமல்ல, இருதயத்தில் அது கிரியை செய்யும்படியாக நாங்கள் முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனைக்காக நன்றி அப்பா. ஜெபம் பண்ணுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே. பரமண்டலங்களில் இருக்கிறது அங்கே தேவனில்லை. தங்கள் முழு இதயத்தோடும் முன்பாக நடக்கிற நன்மையான ஈவுகளையும் பூர்ணமான வரங்களையும் நாள்தோறும் தருகின்ற ஜோதிகளின் பிதாவே, இந்த மகிமையான மாலை பொழுதிலே இந்த அனைத்தலை தூய பவுலின் ஆலய பண்டிகை கொண்டாடும்படியாக ஆங்காங்கே திருச்சபை மக்கள் பணி செய்கிற வியாபாரம் செய்கிற இடத்திலிருந்து தன்னுடைய சொந்த இடத்திற்கு இந்த நாளிலும் அழைத்து வந்திருக்கிறதுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலய பெருசை பண்டிகையிலும் பண்டிகை ஆயத்த ஆராதனையிலும் கேட்டவுடைய வார்த்தைகளுக்காக நன்றி கொடுக்கிறோம். ஆலயம் உம்மை தரிசிக்கிற இடம், நீங்கள் தேவனை இன்றைக்குமானாகி நம்முடைய நாதர் இயேசுவின் அருகிலும் ஆன்மீக வைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிறை காக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்தாயுமாகிய சர்வ வல்லமை தேவி ஆசீர்வாதம் பொழுது எப்பொழுதும் கூட நிலைத்திருக்கிறது.
ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான ஆலய பரிசை பண்டிகையின் ஆயுத ஆராதனைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் தேவனின் சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் வர கடவோம். உம்முடைய மகிமை பிரசனத்தினால் எங்கள் நடுவிலே எழுந்தள்ளி பெரிய காரியங்கள் நடுவிலே செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் என் ராஜாவும் என் தேவனுமாய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீட 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையும் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறுவோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் திருச்சபையின் மக்கள் வந்திருக்கிற உறவினர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். 88வது காணிக்கையையும் தேவ சன்னதியில் அர்ப்பணிப்போமாக. அன்பின் ஆண்டவரே, இந்த மகிமையான பரிசுத்த பவுலின் ஆலயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆலயத்தின் 88வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை நாங்கள் மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்தீர்கள். விசுவாசம் சேர்ந்து தோசனம் பண்ணி அதை விட்டு சீசல் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அப்படியே நாம் போச பின்பு பாத்திரத்தை எடுத்து சோசனம் பண்ணி அவள் கொடுத்து நீங்களாக பாடுங்கள். இந்த பாவம் மன்னிப்பு நம்முடைய உங்களுக்காகவும் அநேகருக்காக புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. ஆன்மீக வைத்திருக்கும்படி உயிர்வைத்தையும் சிந்தையை காக்கடவுள் பிதா குமாரன் பரிசுத்தாயும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளது எப்பொழுதும் உடைய வைத்திருக்கிறது. Yes.
அனைத்தலை பரிசுத்த பவுலினுடைய 88வது ஆலய பிரதிஷ்டையை நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட ஆசரிக்க தேவாதி தேவன் கிருபை புரிந்து இந்த பண்டிகை ஆராதனையை எங்களுக்கு நிறைவாய் ஆசீர்வதித்து கொடுத்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்வார்கள். அதையெல்லாம் நான் ஐயாட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுங்க. எனக்கு அப்போ அதை அவங்க நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. அவர்களுடைய ஆலயத்தை கல்களை சேகரித்தில் ஒரு முக்கிய பங்கை அளிக்கும்படியாக நீர் தந்து காம துதிக்கிறோம். ரசன விருதை ஆயத்தம் செய்ய கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக தவிர்த்தன